ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே எப்படி காராச்சேவ் செய்கிறதுங்கிறத பற்றி தான். பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் கடல மாவு சேர்த்துப்போம். அரிசி மாவு ஒரு 100 கிராம் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூனு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுத்தமான உதயகிருஷ்ணா நெய் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்சிருக்கிற பூண்டு பல் 5 சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணீரை லைட்டாக ஊற்றி இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணீரை ஃபஸ்ட்டே லைட்டாக ஊற்றிக்கிங்க, ஏன்னா அதிகமாக போயிட்டுனா நமக்கு எண்ணெயில் போட முடியாது. தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம். இப்போ நம்ம மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துப்போம். நம்ம மாவை நல்லா சப்பாத்தி மாவை போல் நல்லா இது மாதிரி பிணைஞ்சு எடுத்துப்போம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு மாவு இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கடாயை அதில் போடுவோம். இப்போ சுத்தமான நம்ம கோல்டு வின்னர் எண்ணெயை ஒரு 1/2 லிட்டர் இதில் ஊற்றிக்கலாம். நம்ம வச்சுருக்கிற எண்ணெய் நல்லா பொரியணும். பொரிஞ்சோன்னா போடுங்க. வீட்டில் எப்படி முறுக்கு சுடும் போது எண்ணெய் பொரியணுமோ அதுமாரி அந்த அளவுக்கு நல்லா பொரியணும். நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கரண்டிலையோ இல்லை இது போல் உங்கள்கிட்ட பெரிய சாரணி இருந்ததுன்னா கூட அதில் நீங்கள் வச்சு மாவை நல்லா ஒரு 2 நிமிஷம் அமுக்கணும். நீங்கள் ப்ரெஷர் பண்ண உங்களுக்கு கீழே நமக்கு காராச்சேவ் அழகாக வரும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா இது போல் அழுத்தினோன்னா நமக்கு கீழே அழகாக நமக்கு காராச்சேவ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 2 பக்கமும் இது போல் நல்லா திருப்பி எடுத்துப்போம். அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக காராச்சேவ் வேகும். நல்லா இது போல் திருப்புனீங்கனாலே உங்களுக்கு காராச்சேவ் ஸ்மெல்லு வரும். அந்த பதத்துக்கு நல்லா இது பண்ணி கருக விட்டுறாதீங்க. கருக விடாமல் நல்லா இது போல் ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெய் கொதிச்சோன்னா போட்டு செஞ்சிங்கனாலே போதும். இப்போ நமக்கு நல்லா காராச்சேவ் வெந்துருச்சு. வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிள்ளையை அதில் போட்டு நல்லா ஒரு புரட்டிக்கிங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெயில் கொதித்த காராச்சேவை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான காராச்சேவ் இதோ ரெடி ஆகிடுச்சு.
வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.